हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आशीष दी है। जैसा उसने हमें जगत की उत्पत्ति से पहले उसमें चुन लिया कि हम उसके निकट प्रेम में पवित्र और निर्दोष हो, और अपनी इच्छा की स्मृति के अनुसार हमें अपने लिए पहले से ठहराया कि यीशु मसीह के द्वारा हम उसके ले पालक पुत्र हो, कि उसके उस अनुग्रह की महिमा की स्तुति हो जिसे उसने हमें उस प्यारे में सेन में दिया है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ண கடவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கிருபையை நம்முடைய மத்தியிலே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அவர் பெருக செய்யும்படிக்காய் கர்த்தாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கிருபையினால் நிறைந்ததாய், உம்முடைய சத்தியத்தினால் நிறைந்ததாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்கிற ஆராதனையாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் மகிழும். ஜபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்களே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன், ஆமேன். ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, என்னை தாங்கி நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
எபினேசர் நீர் தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர் தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர் தானையா என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர் தானையா என்னையும் கண்டீரையா. புகழ் இன்று பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ் இன்று பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளேன். பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. சொல்லுவோமா? நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. हालेलुया हालेलुया आमीन। आंडवरे अपा तू कितना भला है, तू कितना दयालु है खुदावन। तेरी दया के लिए धन्यवाद करते हैं राजा, तेरी बड़ी करुणा के लिए धन्यवाद करते हैं खुदावन। हालेलुया 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 ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் எங்களை மீட்டுக்கொண்ட உம்முடைய கிருபைக்காய் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா। हालेलुया हालेलुया खुदा जो कृपा से हमें छुड़ा लिया है, अपने लहू बहाकर तेरी अनुग्रह से हमें छुड़ा लिया है, हम तेरा लाखों लाख धन्यवाद करते हैं। तेरी दया को स्मरण कर कर हम तेरी स्तुति करते हैं राजा, हम तेरी आराधना करते हैं खुदावन। हालेलुया हालेलुया। यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ, यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद। फूलों में रंग तूने डाला, पंछी को गाना तूने सिखाया, सागर से गहरा प्यार तेरा, आसमानों से तू है ऊंचा। फूलों में रंग तूने डाला, पंछी को गाना तूने सिखाया,
यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद। भोजन से तृप्त करता, तन को मेरे कपड़ों से ढकता, मेरे सारे दुख दर्द को नृत्य में बदल देता। भोजन से तृप्त करता, तन को मेरे कपड़ों से ढकता, मेरे सारे दुख दर्द को नृत्य में बदल देता। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद। यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ, यीशु तेरी कृपा से मैं आगे बढ़ता हूँ। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद। तू है यहोवा शालोम, शांति देने वाला, तू ही यहोवा निस्सी, जय हरदम देने वाला। तू है यहोवा शालोम, शांति देने वाला, तू है यहोवा निस्सी, जय हरदम देने वाला। धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद यीशु तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद राजा तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद पिता तेरा धन्यवाद, धन्यवाद धन्यवाद राजा तेरा धन्यवाद। धन्यवाद 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 पिता परमेश्वर, राजाओं का राजा, प्रभुओं का प्रभु। हालेलुया हालेलुया, तेरी स्तुति हो राजा, तेरी महिमा हो, तेरा आदर हो खुदावन। हर एक स्तुति महिमा की योग्य खुदावन, स्तुतियों के बीच में वास करने वाले खुदा, राजा इस्राएल के स्तुतियों के सिंहासन पर विराजमान तू है खुदावन। राजा तेरा जय जयकार करते हैं, तेरा धन्यवाद करते हुए तेरे सम्मुख आते हैं राजा, तेरी उपस्थिति में हम आते हैं खुदावन। धन्यवाद के दिल से राजा तेरे चरणों तले आते हैं खुदावन। हालेलुया हालेलुया हालेलुया, सिंहासन पर विराजमान तू ही है खुदावन, हमारे दिलों में राज करने वाले खुदा, हमारे मन में रहने वाले परमेश्वर। हालेलुया हालेलुया हालेलुया, धन्यवाद करते हैं राजा, धन्यवाद 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 धन्यवाद। हालेलुया 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 हालेलुया, धन्यवाद ओ पिता परमेश्वर। நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதிகன மகிமைக்கு சொந்தக்காரர், இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. எபினேசரே ஆராதனை என் துணை
எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே நீர் வந்தீரையா என்னை தேடி என் பின்னே நீர் வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும்
நேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனோ பாதத்திலே மண்டியிடுவேனோ பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்முடைய பாதத்தண்டையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தண்டையில் எங்களை மண்டியிட்டு அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் எங்களை அழைத்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய அப்பா கிறிஸ்துவின் மேல் ஆண்டவரே நம்பிக்கையாயிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய ஆலோசனைப்படி எங்களுக்கு நடப்பிக்கிற உம்முடைய தீர்மானங்களுக்காக, முன்குறிக்கப்பட்ட தீர்மானங்களுக்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே உம்முடைய சுதந்திரத்துக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. हालेलुया, हालेलुया, हालेलुया। राजा आपने हमें मोल लिया है कि छुटकारे के लिए हमारे मिरास का बयाना है खुदावन, उसकी महिमा की हम स्तुति करने के लिए राजा। हालेलुया, हालेलुया, हालेलुया। धन्यवाद खुदावन, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद राजा, धन्यवाद राजा। हालेलुया। गहरे प्यार से तूने प्यार किया, गहरे प्यार से तूने प्यार किया, माँ से गहरा है प्यार तेरा, माँ से गहरा है प्यार तेरा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। तुझे मैं कभी भूलूंगा नहीं, तुझे मैं कभी भूलूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा। तुझे मैं कभी भूलूंगा नहीं, तुझे मैं कभी भूलूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा, एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया,
से मैं सदा चलूं, तेरे साथ साथ मैं चलूंगा। एक नूर के समा रहूंगा, तेरी मर्जी से मैं सदा चलूं, तेरी मर्जी से मैं सदा चलूं, तेरे साथ साथ मैं चलूंगा। एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा। एक नूर के समान रहूंगा। तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तुझे मैं कभी छोड़ूंगा नहीं, तेरे साथ साथ मैं चलूंगा। एक नूर के समान रहूंगा। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई। हालेलुया, 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 हालेलुया। हालेलुया। हमें ना तो तू छोड़ते ना तो त्यागते खुदावन, हमेशा हमारे संग संग रहकर हमारे साथ साथ चलने वाले खुदा तेरा लाख लाख धन्यवाद हो। ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவன், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்துவீராக இந்த கடினமான நாட்களிலும் இந்த கடைசி காலங்களிலும். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் இந்த நாட்களிலும் எங்களை நீர் வழிநடத்தும்படிக்காய் உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மை அழைத்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். जिसने हमें बुलाया वो पवित्र परमेश्वर के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. परमेश्वर जो हमारी अगुवाई करते हैं हर एक के लिए वो अलग रीति से होती है. ஆனால் அவருடைய நடத்துதல், அவருடைய வழி ரொம்ப அற்புதமானது. लेकिन परमेश्वर की रास्ता मार्ग जो है बहुत ही अद्भुत है. அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு வழியிலும் பல ஆயிரம் ஆசீர்வாதங்கள், நன்மை, கிருபை அதுல குவிந்திருக்கிறது நான் பார்க்க முடியுது. परमेश्वर की हर एक रास्ता में हमारे लिए कई हजार आशीषें, अद्भुत और दया, कृपा, करुणा भरी रहती है. ஆமென். आमीन. அவர் காட்டின வழியில நம்ம நடப்போம். हम परमेश्वर की उसी रास्ते पे चलें जिस वो जो हमें दिखाए. அந்த சித்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். परमेश्वर की इच्छा को हम समझें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करें. எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமம். आइए पढ़ेंगे व्यवस्था विवरण 11வது அதிகாரம் 11वीं अध्याय को हम पलटें. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். उसका 11वीं आयत को हम पढ़ें. 11 व्यवस्था विवरण
11वीं अध्याय का 11 पद। கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசம். परंतु जिस देश के अधिकारी होने को तुम पार जाने पर हो वह पहाड़ों और तराइयों का देश है और आकाश की वर्षा के जल से सिंचता है। आमीन। ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், यहोवा परमेश्वर इस्राएल लोगों को देखकर ये कहते हैं, நீங்க சுதந்திரிக்கப்பட போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், जिस देश को आप अधिकारी होने वाला है वो कैसा देश है? அது மலைகளால் நிரம்பின தேசமா वो இருக்கிறது, पहाड़ों से भरा हुआ देश है அல்லது பள்ளத்தாக்குகளால் நிரம்பின தேசமா या இருக்கிறது. तराइयों से भरा हुआ है, மலைகளால் நிரம்பின ஒரு தேசம். पहाड़ों से भरा हुआ देश। நீங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு நீங்க போனீங்க என்றால், यदि आप इजराइल देश की ओर जाते हैं तो நீங்கள் பிரயாணப்பட்டு டிராவல்ல போகும்போது நீங்க பார்க்கலாம், जब आप यात्रा करते हैं तो उस वक्त आप देख सकते हैं சில இடம் பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டான இருக்கும், कुछ जगह को बहुत ही ऊंचा होती है சில இடம் ரொம்ப கீழே இருக்கும். और कुछ ऐसा जगह होती है बहुत ही नीचा होती है। இதை கூட ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸா தான் வைத்திருக்கிறார். इस कार्य को भी परमेश्वर एक उद्देश्य के और रखे हैं। ஆமென். आमीन। நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும்போது यदि बाइबल में आप पढ़ते हैं तो அநேக மலைகளை கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். कई पहाड़ों के बारे में परमेश्वर लिखे हैं। சில பரிசுத்தவான்களை அந்த மலைகளுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார். कुछ पवित्र जनों को परमेश्वर उस पहाड़ की ओर ले भी चलते हैं। பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக மலைகளை நாம் பார்க்க முடியும். पुराना नियम हो या नया नियम, दोनों नियमों में हम देखते हैं, कई पहाड़ों को देखते हैं। இன்னும் சொல்ல போனா அந்த மலைகளுடைய அனுபவத்துல அந்த பரிசுத்த ஆவியாருடைய மூலமாய் அந்த அநேக ஜனங்கள், விசேஷமாக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். उस पहाड़ों के अनुभव जो है पवित्र जनों के जीवन में बहुत बड़ी बदलाव को ले आती है। ஒருவேளை மலை என்று பார்க்கும்போது அது உயரத்துல இருக்கலாம், शायद पहाड़ जैसे बोलते हैं वो ऊंचा में हो सकता है, அது ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரமா या இருக்கலாம், वो चलने के लिए बहुत ही मुश्किल का क्यों ना हो, ஆனால் அதிலையும் தேவன் சில நன்மைகளை நம்மளுக்கு என்று வைத்திருக்கிறார். लेकिन उसमें भी परमेश्वर आपके लिए और हमारे लिए कुछ भलाइयों को रखे हैं। ஏன் உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் நடத்தி கொண்டு போனார் என்றால் நாம் நிச்சயமாக செல்ல வேண்டும். यदि आपके और मेरे जीवन में भी परमेश्वर ऐसी कुछ पहाड़ों के अनुभव में ले चलते हैं तो आपको और मुझको चलना ही चाहिए। ஒரு சில மலைகளை நாம் பார்க்க போகிறோம். कुछ पहाड़ों के प्रति देखेंगे। முதலாவதாக पहला யாத்திராகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். निर्गमन उसका 3 अध्याय को हम पलटें। அதுல 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். निर्गमन 3 अध्याय का 12वीं आयत को हम पढ़ते हैं। அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீ இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்கிறார். उसने कहा, निश्चय मैं तेरे संग रहूंगा और इस बात का कि तेरा भेजने वाला मैं हूँ, तेरे लिए यह चिन्ह होगा कि जब तू उन लोगों को मिस्र से निकाल चुके तब तुम इसी पहाड़ पर परमेश्वर की उपासना करोगे। கிட்டத்தட்ட 80 வயசுல மோசேயை கர்த்தர் இந்த ஓரேப் என்கிற மலையில அவர் சந்திக்கிறார். कम से 80 उम्र पे परमेश्वर मूसा को इस होरेब पहाड़ पर मिले थे। 1 வசனத்தை வாசிக்கும்போது, पहला आयत में மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாகிய இந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். मूसा अपने ससुर इत्रो नामक मिदान के याजक की भेड़ बकरियों को चराता था। அவன் அந்த ஆடுகளை ஓட்டி 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 கடைசில எங்கு வந்து சேர்ந்தார் என்றால் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்து விட்டார். जब उस भेड़ बकरियों को उन्होंने चराते हुए कहां तक पहुंच गया मूसा ने? परमेश्वर का पर्वत जो होरेब है उस पर्वत पर पहुंच गया। ஆமென். आमीन। அவர் மாமனார் கொடுத்த வேலையை தான் இங்க செய்கிறார். यहाँ पर मूसा ने अपने ससुर जी की काम को ही कर रहे थे। தன்னுடைய பிசினஸை செய்து கொண்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறார், அதுதான் தேவ பர்வதம் என்கிற ஒரு மலைக்கு வருகிறார். जब वो अपने काम पे ही मतलब था, लेकिन उन्होंने ऐसे काम करते करते एक जगह पर पहुंचा जो परमेश्वर का पर्वत होरेब नामक था। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நீங்களும் ஏதோ ஒரு பிசினஸ்ல, ஏதோ ஒரு வேலையில, ஏதோ ஒரு ஸ்டடீஸ்ல நீங்க உங்களை ரொம்ப
முழுவிசையா நீங்க ஈடுபாடு கொண்டிருக்கலாம். यदि आप भी ऐसे कुछ व्यापार में या कुछ पढ़ाई में ऐसे कुछ कार्य में आप व्यस्तित होते होंगे, பட் கர்த்தர் உங்களை உருவாக்கும்படியாக लेकिन परमेश्वर आपको बनाने के लिए என்னதான் நம்ம பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் தேவ பர்வதத்துக்கு நம்ம கடந்து செல்ல வேண்டும். जितना भी हम व्यस्तित हो क्यों ना हो अपने कामों में, हमें परमेश्वर की पर्वत पर हमें पहुंचना है. கிட்டத்தட்ட இவர் 40 வருஷமாய் இங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். कम से कम 40 सालों से वो भेड़ बकरी चरा रहे थे मूसा ने, ஆனா இதுவரை இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை அங்க பெற்றுக்கொள்கிறார். लेकिन अब तक ऐसा अनुभव उनके जीवन में नहीं था. उस अनुभव के और परमेश्वर ने उन्हें ले चला. ஒருவேளை 40 வருஷம் தன்னுடைய சொந்த ஜனங்களை குறித்தோ ஆபிரகாம் தேவனை குறித்தோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்தோ முழுவதுமாய் மறந்திருக்கலாம். शायद मूसा ने 40 सालों से उन्होंने अपने लोगों के प्रति, अपने परमेश्वर की बुलाहट के प्रति अपने सारे बातों को भूल चुके होंगे. இது எப்படிப்பட்ட இடம் என்றால் ये कैसा स्थान है? மோசேயை மீண்டுமாய் தன்னுடைய பழைய ஊழியத்தின் அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்காக நினைப்பூட்டுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. मूसा को अपने पुराने उस बुलाहट उस सेवा की और याद दिलाने वाला स्थान है. ஒருவேளை எப்பொழுதும் போல ஆடுகளை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கலாம். हमेशा की तरह वो भेड़ बकरी को लेते हुए आते होंगे, ஆனால் அன்றைய தினம் அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். लेकिन वो दिन था उनके जीवन में एक बहुत बड़ी बदलाव आई. ஆமென் आमीन, ஹalleluya हालेलुया. அவர் ரிட்டர்ன் போகும்போது வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு போகிறார். जब उस स्थान से वो वापस लौटे थे तो वो अलग अनुभव से उन्होंने निकला. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்கிறார். यहाँ पर उन्होंने परमेश्वर की वचन को सुना. இந்த இடத்துல கர்த்தருடைய அக்கினியை அவர் பார்க்கிறார். यहाँ पर उन्होंने परमेश्वर की आग को देखा. 4 வசனத்தை வாசிக்கும்போது वचन 4 में அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். वो देखने के लिए वो उसका नजदीक आया था. परमेश्वर ने उसे देखा. என்னதான் தன்னுடைய பிசினஸ்ல அவர் பிஸியா இருந்தாலும் जितना भी अपने व्यापार के कार्य में उन्होंने व्यस्तित क्यों ना हो, கர்த்தரிடத்துல கிட்ட அவர் வருகை கொண்டே இருக்கிறார். उन्होंने परमेश्वर की और नजदीक पहुंचता रहा. அந்த அக்கினி அருகில மீண்டும் மீண்டுமாய் கிட்ட வரும்போது जब उस आगे के और पास जब उन्होंने आए थे, தேவன் அவரோட பேச ஆரம்பிக்கிறார். परमेश्वर उनसे बात करने लगे. தேவன் தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை என்ன செய்றாரு? மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अपने दिल के कार्य को मूसा से बताने लगा. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தருக்கு நினைவு கூர்ந்து மோசேட்டு தெளிவுபடுத்துகிறார். अब्राहम इसहाक याकूब के साथ जो परमेश्वर ने वाचा बांधा, उस वाचा को याद कर परमेश्वर ने मूसा से बातें करी. 430 வருஷம் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தின் அந்த அழுகுரலை கர்த்தர் கேட்டு இங்கு மோசேயை எழுப்புகிறார். 430 सालों के लोगों के उस गुलामीपन की उस रोने के कार्य को सुनकर, परमेश्वर दोगाई को सुनकर यहाँ पर मूसा से परमेश्वर ने बात करी. தேவன் தன்னுடைய ஒரு புதிய நாமத்தை அங்க மோசேக்கு அறிவிக்கிற இடமா இருக்கிறது. प्रभु अपने परमेश्वर नया नाम को यहाँ पर मूसा को बताया है. தேவன் ஒரு புதிய தரிசனத்தை மோசேக்கு அழைப்புகிறார். वो स्थान में परमेश्वर ने एक नई अनुभव को, नई बुल्लाहट को मूसा के जीवन में दिए. ஆமென். ஆமென். மோசே எதற்காக பிறந்தார் என்றால் मूसा क्यों जन्म लिया? தேவன் அந்த 2 வயசு அந்த குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படியான சட்டம் வரும்போது கூட தேவன் மோசேயை காப்பாற்றினார். அதனுடைய நோக்கத்தை இந்த 80வது வயதில இந்த ஓரே பர்வதத்துல கர்த்தர் அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். जब मूसा के जन्म के समय पर सारे पुरुष लोगों को मार डालने के लिए आज्ञा निकली, तब भी परमेश्वर ने मूसा को बचाए रखा. क्या के लिए? वो मकसद पूरे होने वाला स्थान है. இதே இடத்துல மோசஸ் நின்று கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை என்னால போக முடியாது, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் திக்குவாயி மந்த நாவு என்று சொல்லி பலவிதமான ரீசனை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்தை விட்டு அனுப்பல, அவருடைய அழைப்பை விட்டு அவர் தூரம் போகிறதுக்கு அனுமதிக்கவில்லை. परमेश्वर यहाँ पर देखते हैं मूसा ने मना किया. कम से कम 5 बार मूसा ने बोला मैं नहीं जा सकता, किसी और को भेज देना, मैं बोल नहीं सकता. ऐसे कई कारण को बताया हुआ, लेकिन फिर भी परमेश्वर ने मूसा को बस ऐसे ही भेजने के लिए अनुमति नहीं दिया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அவனை உருவாக்குகிற இடமா இருந்தது. प्रभु ने मूसा को यहाँ पर बनाया. இந்த இடத்துக்கு எப்படி வந்தானா ஒரு மர்டர் பண்ணிட்டு தான் வந்தாருங்க. यहाँ कैसे आया मूसा ने? बस एक मर्डर करके ही आया है. ஆனா இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு புதிய தரிசனத்தோடு ஒரு புதிய மனுஷனாய் அங்க போக முடிய கர்த்தர் மாட்டார். लेकिन यहाँ से जब उन्होंने निकला तो एक नई दर्शन के साथ उन्होंने निकाला है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையில நீங்க பிஸியா இருக்கீங்க. शायद आप कुछ ऐसे कामों में व्यस्तित क्यों ना हो, அதுதான் உங்களுக்கு ரொட்டீனா இருக்கலாம்.
यानी आप बार बार उसी कामों में व्यस्तित रहते हैं क्यों ना हो। மோசேயும் தன்னுடைய மாமனாருக்கு அந்த வேலையில ரொம்ப உண்மை உள்ளவராய் இருந்திருக்கலாம். मूसा भी अपने ससुर जी की कामों में बहुत ही सच्चाई योग्य रहते होंगे, பட் அந்த சூழ்நிலையில लेकिन उस परिस्थिति में கொஞ்சம் ஓரே பர்வதத்துக்கு நீங்க வாங்க. दरअसल आप होरे पर्वत के पास आइए, அக்கினியின் பக்கத்துல நீங்க வாங்க. आग के पास आइए கொஞ்சம் கிட்ட வாங்க. और दरअसल और नजदीक आइए இன்னும் நெருங்கி வாங்க. और थोड़ा सा नजदीक। தேவனுடைய இருதய துடிப்பை அவருடைய அங்காளப்பை அவருடைய தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். परमेश्वर के दिल की धड़प को आप सुन पाएंगे। ஹalleluya. हालेलुया। அது போகும்போது சாதாரண மோசேஸா போகல, ஒரு தரிசனம் பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவனாய் கர்த்தர் அங்க மாற்றி वहां से जब मूसा ने निकला तो ऐसा ही नहीं निकला, वरन एक नेता के तौर पे, एक दर्शन पाया हुआ व्यक्ति के तौर पे उन्होंने वहां से निकला है। ஆமென். ஆமென். ஒரு 20 25 30 லட்சம் ஜனங்களுக்கு சார்பாக அங்க நின்று பார்வோன்ட்ட பேசும்படியான ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 25-30 लाखों के लिए लोगों की प्रति फिरौन राजा से बातें करने वाला एक नेता के तौर पे वहां से निकल कर गया है। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றத்தையும் ஊழியத்தையும் இந்த பாதையில தருவாராக. आपके जीवन में भी परमेश्वर ऐसे एक नई बदलाव को, एक नई सेवा को प्रभु दे सके। இன்னொரு ஒரு மலையை பார்க்கலாமா? और एक पहाड़ों को देखेंगे। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. उत्पत्ति 8वें अध्याय को हम पलटें। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை उत्पत्ति 8वें अध्याय 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். वचन 4 को हम पढ़ते हैं। 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7वें महीने के 17वें दिन को जहाज अरारात नामक पहाड़ पर ठीक गया। இந்த மலை இந்த இடம் இந்த பேலை இன்றைக்கும் இருக்கிறதாக अनेक बाइबल स्कॉलर्स சொல்லி கொண்டிருக்கிறார்கள். कई बाइबल स्कॉलर्स ने कहते हैं कि आज भी ये पहाड़, ये जो जगह है करके कहते हैं। விசேஷமாக அர்மேனியா என்கிற தேசத்துல அங்க இருக்கிறதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. विशिष्टता से अर्मीनिया कर उस देश में ये है करके कहते हैं। ஆமென். आमीन। இந்த மலை நோவாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுங்க. ये पहाड़ जो है नूह के जीवन में एक बहुत बड़ी बदलाव को लाया है। தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने नूह को चुन लिया था। எதுக்கு தெரியுங்களா? किस लिए? நோவாவை மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்பும்படியாக, नूह के द्वारा एक पवित्र वंश को खड़ा करने के लिए, இந்த பாவமான தேசத்தை ஜனங்களை அழிக்கும்படியாக, इस पाप से दुनिया को मिठा डालने के लिए நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். परमेश्वर नूह और उसके परिवार को उन्होंने बचाया है। கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்டா परमेश्वर ने नूह से आज्ञा दी ஒரு மிகப்பெரிய பேழையை செய்யும்படியாக. एक बहुत बड़ा जहाज को बनाना। அது எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம், எந்த மரம் எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் சொல்லிட்டாருங்க. उसकी लंबाई, चौड़ाई, गहराई, कितना ऊंचाई, सब कुछ परमेश्वर ने उनको बता दिया था। மழையே அதுவரையும் வராத ஒரு நாட்கள். ऐसा वो समय था जब बरसात करके एक चीज हुआ ही नहीं है, ஆனாலும் நோவா கீழ்ப்படுகிறார் பாத்தீங்களா? लेकिन नूह ने उसको आज्ञाकारिता रहा। இங்கதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். यही परमेश्वर बहुत ही पसंद करते थे। மழைனா என்னன்னே தெரியாதுங்க. नूह नहीं जानते थे बरसात मतलब क्या है। கர்த்தர் சொன்னார் obedience தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. परमेश्वर ने कह दिया बस उसको मानना ही मेरा है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு क्वेश्चन கேட்காத ஒரு கீழ்ப்படிதல் இங்க பார்க்கிறோம். कुछ भी सवाल ना करे लेकिन आज्ञाकारिता रहे, यही है। அதே மாதிரி நோவா கர்த்தர் சொன்னபடி செய்து முடித்தார். वैसे ही नूह ने परमेश्वर ने जैसा कहा वैसा ही पूरा कर लिया। அங்க கர்த்தர் சொன்னபடி எல்லா விதமான மிருகங்களை அங்க கர்த்தர் அனுப்புகிறார். वैसे परमेश्वर ने जैसा कहा सारे वो जानवर को उन्होंने भेजा उसके अंदर। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். दरअसल सोचिए கிட்டத்தட்ட ஒரு வருஷம் कम से कम 1 साल பேழைக்குள்ள இருக்கிறாங்க. उन्होंने जहाज के अंदर थे, குடும்பமா இருக்கிறாங்க. पूरे परिवार रहते थे, அதை சுத்தி மிருகங்களா இருக்கிறது. उनकी चारों तरफ जानवर थे। இந்த பேழை எங்க போகுதுன்னு தெரியாது. उनको वो नहीं जानते थे ये जहाज कहाँ जा रहा है, எங்க போய் நிற்க போகுது தெரியாது. कहाँ रुकेगा नहीं पता, எந்த சைடு போகிறது தெரியாது. कौन सी दिशा वो भी नहीं पता, எதுவுமே புரியாத ஒரு சூழ்நிலையில कुछ भी उनको मालूम नहीं था। ஏதோ ஒரு லாக்டவுன் போல जैसे कि एक लॉकडाउन के समान மிருகங்களோடு सारे जानवर के साथ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாய் कम से कम 1 सालों से நோவாவும் அவருடைய குடும்பமும் செலவழிக்கிறாங்க. नूह और उनकी परिवार रहते थे। கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். प्रभु ने देखा ஆண்டவருக்காக நீங்க எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ परमेश्वर के लिए जो कुछ आप करते हैं கர்த்தர் அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर उसका जो प्रतिफल को आपको देते हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 8वें अध्याय का पहला आयत में தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். परमेश्वर ने नूह को याद किया। வெறும் நோவாவை மாத்திரமல்லங்க, केवल नूह को नहीं, பேழையில் இருந்த சகல நாட்டு காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். परमेश्वर सारे जो जगह के अंदर थे बनेले घरेले सारे पशुओं को प्रभु ने सुधी ली। ஆமென். आमीन।
விலங்குகளையே கர்த்தர் நினைவு கூர்ந்தாரன்றா உங்களை நினைவு கூற மாட்டாராங்க. यदि जानवर को ही परमेश्वर सुधी लेते हैं तो आपको नहीं लेंगे. நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியாம போயிரும். क्या आप बंधे हुए उस परिस्थिति परमेश्वर नहीं जानते हैं क्या? ஒருவேளை ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியாம போயிரும். आप छुटकारा बिना रहते हैं ये परिस्थिति प्रभु नहीं जानते हैं क्या? உங்களை சுற்றியான சூழ்நிலைகள் விலங்கு போல ஒரு எதிர்பாராத இடத்துல போய் நீங்க சிக்கி கொண்டிருக்கீங்க, கர்த்தருக்கு தெரியாமலா போயிரும். जहां पर आप फंसे हुए हैं, जगह पर आप चाहते भी नहीं वैसा परिस्थिति में जाकर आप फंस गए हैं, प्रभु नहीं जानते हैं क्या? நிச்சயம் கர்த்தர் நினைவு கூறுவார். प्रभु जरूर आपके ऊपर सुधी लेंगे. ஒரு நாள் एक दिन கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து परमेश्वर आपको याद कर ஒரு மலையில கர்த்தர் உங்களை இறக்கி விட போகிறார். एक पहाड़ पर प्रभु आपको छोड़ेंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இந்த பேல அழகா போய் ஒரு மலையில போய் தங்கிட்டான். या ये जगह जो गए बिल्कुल ठीक ठाक जाकर उन्होंने एक पहाड़ के ऊपर टिक गया. இந்த பேல எங்க ஆரம்பிச்சிருக்கும்? ये जगह कहाँ शुरुआत होती होगी? நிச்சயமா ஒரு பிளைனான ஒரு கீழ இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். जरूर एक तराई से एक सीधे जमीन से ही शुरुआत हो गया होगा. ஆனா நீங்க உண்மை உள்ளவளா இருந்ததனால, आप विश्वास योग्य रहे इसीलिए, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால, परमेश्वर के वचन के आज्ञाकारिता रहा इसीलिए உங்களை கொண்டு போய் கர்த்தர் எங்க சேர்க்க போகிறாரு? आपको लेकर परमेश्वर कहाँ पहुंचा देंगे? ஒரு உன்னதமான இடத்துல, एक ऊंचे स्थान ஒரு पर, உயர்ந்த ஸ்தலத்துல, एक ऊंचे स्थान ஒரு पर, ஆசீர்வாதமான இடத்துல एक आशीष से भरा हुआ स्थान पर கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க प्रभु आपको போகிறார். पहुंचा देंगे. ஹalleluya हालेलुया. ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், शुरुआत कैसे भी क्यों ना हो, பட் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றி தர போகிறார். लेकिन आपका अंत बिल्कुल संपूर्णता से होगी. ஹalleluya हालेलुया. இந்த இடத்துல நீங்க வெளியே வர போகிறீங்க. वहां से आप बाहर आएंगे, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க आपका போகுது. स्वतंत्र मिलेगा. உங்களுக்கு வெளி உலகத்தை, புதிய உலகத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. आप एक नई संसार को देख पाओगे. கர்த்தர் உங்களோட பேச போகிறார். प्रभु आपसे बातें करेंगे. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெற போகிறீங்க. परमेश्वर की वायदाओं को आप पाएंगे. முழு உலகத்தை ஆளுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையா पूरे संसार को राज करने के लिए प्रभु आपको अधिकार देंगे. ஹalleluya हालेलुया. எங்க ஆரம்பிச்சோமோ அது பெரிய முக்கியம் அல்ல, कहाँ शुरुआत हुआ वो मुख्य नहीं है, பட் முடிவு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. हमारे लिए अंत बहुत मुख्य है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. நேர்த்தியான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். हमें उचित जगह पर प्रभु हमें पहुंचाएंगे. ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை சேர்க்க आशीष से போகிறார். भरा हुआ स्थान पर प्रभु पहुंचा देंगे. நீங்கள் நினையாத ஒரு மேலான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சேர்க்க போகிறார். जो आप सोच भी नहीं कर सकते हैं वैसे एक उत्तम स्थान पर प्रभु आपको पहुंचा देंगे. யோசேப்பு குழியில தான் இருந்தான். जरूर यूसुफ गड्ढे में ही गिरा हुआ था, ஆனா ஒரே நாள் இரவுல लेकिन एक दिन रात में குழியிலிருந்து கர்த்தர் நேரா சிங்காசனத்துக்கு உயர்த்தி उस வைத்தார். गड्ढे में से प्रभु ने सिंहासन पर उनको ऊंचा कर लिया. ஆரம்பம் எங்க இருந்தமோ அது முக்கியம் அல்ல, शुरुआत कहाँ था वो मुख्य नहीं है, ஆனா முடிவை கர்த்தர் அற்புதமான இடத்துல கொண்டு சேர்க்க போகிறார். आपकी अंत को परमेश्वर अद्भुत रीति से अद्भुत जगह पर पहुंचा देंगे. ஹalleluya हालेलुया. மூன்றாவதாக ஒரு மலையை பார்க்கலாமா? तीसरा एक पहाड़ को देखेंगे क्या? யாத்திராகமம் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். निर्गमन 19वीं अध्याय को हम पलटें. யாத்திராகமம் 19 அதிகாரத்துல निर्गमन 19वीं अध्याय में அதுல 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18वीं आयत को हम पढ़ते हैं. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால், और यहोवा जो आग में होकर सीनाऊ पर्वत पर उतर आता. ஹalleluya हालेलुया. எங்க கர்த்தர் இறங்குகிறார்? कहाँ पर उतरा था परमेश्वर ने? கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினார். सीनाऊ पर्वत पर परमेश्वर ने आग से होकर निकला. ஹalleluya हालेलुया. எதுக்கு தெரியுங்களா? क्या के लिए? கர்த்தருக்கு மோசேயோட கூட ஐக்கியத்தில் ஈடுபட போகிறார். परमेश्वर अभी मूसा से मिलने वाले थे, அவர் முகமுகமாய் अपने रूबरू. மோசே தன்னை தனிமையில கர்த்தரோடு கூட இணைகிற ஒரு இடம், ஒரு நேரமா இருக்கிறது. यानी मूसा परमेश्वर के साथ अकेला में, यानी परमेश्वर से मिलने का, रूबरू मिलने का एक वक्त था. மற்ற ஜனங்களா எங்க தப்பா நிக்கிறாங்க? बाकी लोग कहाँ थे? ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. बहुत ही दूर पे थे. ஆனா மோசே எங்க நிக்கிறாரு? लेकिन मूसा कहाँ था? அந்த அக்கினின் கர்த்தர் பக்கத்துல அவர் நிக்கிறாரா? उस आग के बीच में परमेश्वर के पास खड़ा था. ஹalleluya हालेलुया. உலகத்துல பல ஜனங்கள் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. इस संसार में लोग कहीं कहीं वो रह सकते हैं, உங்களை என்னை ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள அவர் வைத்து, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய சிறகுனால கர்த்தரை மூடி மறைத்து, தன்னுடைய கட்டளைகளையும் தன்னுடைய நியாயங்களையும் தன்னுடைய வார்த்தைகளையும் உங்களிடத்துல கொடுக்கும்படியாய் அவர் விருப்பப்படுகிறார்கள். लोग कहीं कहीं हो सकते हैं, लेकिन परमेश्वर आपको और मुझको अपने पंखों तले, अपने नजदीक, अपने स्थान पर परमेश्वर हमें रख कर अपने सारे वायदाओं को, वचन को, अपने सारे आज्ञाओं को आपको और मुझको बताने वाला परमेश्वर है. இந்த இடத்துல மோசேயுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? यहाँ पर मूसा का मुख्य काम क्या था? கர்த்தர் மோசேயிட்ட பேசுவார், परमेश्वर मूसा से बोलेंगे, மோசே கீழே போய் ஜனங்கள்ட்ட பேசுவார். मूसा नीचे जाकर लोगों से बताएंगे. ஜனங்கள் சொல்றத
மீண்டும் எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட जो பேசுவார்கள். लोग बताते हैं उसे लेकर प्रभु से बताते हैं। தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு மத்தியஸ்தராய் இருக்கிறார்கள். परमेश्वर लोगों के बीच में एक मध्यस्थता की काम कर रहा था। நீ கர்த்தர் அப்படிப்பட்ட ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु आज ऐसा ही कुछ सेवा को आपको मुझको दे रखे हैं। ஒரு மீடியேட்டராய் வைத்திருக்கிறார். हमें एक मध्यस्थता की रूप में रखे हैं। தேவனுடைய திட்டத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு போகணும். परमेश्वर की योजना को लेकर हमें लोगों में पहुंचाना है। தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை எடுத்துட்டு ஜனங்களுக்கு கொண்டு போகணும். परमेश्वर की उस सुसमाचार को लेकर हमें लोगों तक पहुंचाना है। ஜனங்களுடைய கஷ்டத்தை, ஜனங்களுடைய வேண்டுதலை, ஜனங்களுடைய விண்ணப்பத்தை நம்ம தேவனுக்கு செலுத்துறவர்களாய் இருக்க வேண்டும். और लोगों की सारी विनतियों को, कष्टों को, दुखों को हमें परमेश्वर के और लेकर आना चाहिए। என்ன ஒரு அற்புதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். कितने अद्भुत की सेवा को प्रभु ने हमारे लिए दे रखे हैं। ஆமென். आमीन। தேவனையும் ஜனங்களையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். परमेश्वर लोगों को बिल्कुल उनको मिलाने के उसी स्थान पर हम लोग खड़े हैं। அதற்கு நமக்கு தகுதியா? उसके लिए हम योग्य क्या? எந்த விதத்திலும் தகுதி இல்லைங்க. किसी भी हम योग्य नहीं है। ஆனாலும் கர்த்தர் நம்மளை தான் வைத்திருக்கிறார். लेकिन प्रभु आपको और मुझको ही चुन रखे हैं। திறப்பின் வாசலில் நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். उस खुले हुए द्वार पर खड़े होने के लिए परमेश्वर ने हमें चुन लिया है। தேசத்தை காக்கிற காவல்காரனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். देश के लिए एक पहरुए के समान प्रभु आपको चुन लिया है। हालेलूया. हालेलूया। இந்த இடம் அங்கு கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார் மோசேக்குங்க. यहाँ पर इस सीनै पर्वत पर परमेश्वर ने मूसा के पास सारी आज्ञाओं को दे दिया है। ஆமென். ஆமென். எப்படி நடக்க வேண்டும்? कैसे चलना है? எப்படி வாழ வேண்டும்? कैसे जीना है? எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும்? कैसे परिवार को चलाना है? எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லா முழு கட்டளைகளையும் கர்த்தர் இங்கு கொடுக்கிற இடமா இருக்கிறது. सारे आज्ञाओं को परमेश्वर ने यहाँ पर उनके लिए दिया है। நம்ம எப்படி வாழணும்? हमें कैसे जीना चाहिए? இந்த சூழ்நிலை எப்படி ஒரு வெற்றிகரமாய் வாழணும்? इस परिस्थिति में कैसे हम विजेता के संग जी सकते हैं? எப்படி பிள்ளைகளை நடத்தணும்? कैसे बच्चों को चलाना है? எதிர்காலம் எப்படி இருக்கணும்? हमारे भविष्य कैसी होने चाहिए? எல்லாவற்றையும் கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு இன்றைய எந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். वो सारे कार्य को परमेश्वर ने आपको और मुझको यहाँ पर हमें विवरण बताते हैं। हालेलूया. हालेलूया। हालेलूया. हालेलूया। இன்னொரு ஒரு மலைக்கு போவோமா? और एक पहाड़ को देखें क्या? மீண்டும் ஆதியாகமம் 22 அதிகாரத்துக்குள்ள வாங்க. फिर उत्पत्ति 22वें अध्याय का हम पलटें। அங்க ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். यहाँ पर परमेश्वर अब्राहम को परीक्षा ली। அத்தனை 100 வயசுல கர்த்தர் அங்க ஒரு அழகான ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். 100 उम्र में परमेश्वर ने एक बहुत अच्छा बेटा को इसहाक को दिया है अब्राहम के लिए। ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். अब्राहम बहुत खुशियां थे। அந்த நேரத்துல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ऐसा वक्त पर परमेश्वर ने अब्राहम को परीक्षा ली। ஆமென். आमीन। 1 வசனத்துல வாசிக்கிறோம். पहला आयत में இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने अब्राहम से ये कहकर उसकी परीक्षा की। எப்படி எனில் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். हे अब्राहम, उसने कहा देख मैं यहाँ हूँ। உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனம் பலியாக பலியிடு என்று சொல்கிறார். उसने कहा अपने पुत्र को अर्थात अपने एकलौता पुत्र इसहाक को जिससे तू प्रेम रखता है संग लेकर मोरिया देश में चला जा और वहां उसको एक पहाड़ के ऊपर जो मैं तुझे बताऊंगा होम बलि करके चढ़ा। ஆமென். आमीन। கர்த்தர் சொல்லுகிற காரியம் அது எந்த தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. परमेश्वर ऐसा कुछ बातों को कहते हैं कोई भी पिता उसको ग्रहण नहीं कर सकते। அது 100 வயசுல கிடைத்த பிள்ளைங்க. वो भी 100 उम्र पे उनको लिए मिला है अब्राहम के लिए। செல்லமா இருந்திருப்பாரு. कितना प्यारा होगा। எவ்வளவு அந்த பிள்ளையோட ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடி கொண்டிருப்பாரு. कितना उस बेटे के साथ उन्होंने एंजॉय किया होगा। அந்த சூழ்நிலையில वैसी परिस्थिति में கர்த்தர் ஒரு மலைக்கு போய் அங்க பலியிடுங்கறாருங்க. परमेश्वर ने कहा एक पहाड़ की और जा और वहां जाकर होम बलि चढ़ा। கிட்டத்தட்ட 3 நாள் அவர் பிரயாணப்பட்டு போக வேண்டியதா இருக்கிறது. कम से कम 3 दिन की यात्रा था। கர்த்தர் சொன்ன உடனே அதிகாலையிலே இவர் கிளம்பிட்டாருங்க. परमेश्वर ने जैसा कहा उन्होंने भोर को ही तुरंत निकला। 3ஆம் நாளில தான் அந்த மலையை அவர் பார்க்கறாருங்க. वैसे तीसरा दिन ही उन्होंने उस पहाड़ को देखा है। மலை அருகில வந்து வேலைக்காரங்க எல்லாம் கீழ நிப்பாட்டிட்டாரு. जैसे उस पहाड़ के नीचे आया तो उन्होंने तुरंत अपने सारे नौकर को नीचे ही खड़ा कर दिया। இப்ப மேல யார் போறா? अब ऊपर कौन चढ़ा? ஆபிரகாம் ஈசாக்கு தான் போறாங்க. अब्राहम और इसहाक ही चले। இப்ப விறகு எடுத்துட்டு போறாங்க. अब जो अपने साथ वो सारे लकड़ी को लेकर जा रहे थे, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாமே இருக்குது. आग था और चाकू था। ஈசாக்கு கேக்குறான் தகப்பனை பார்த்து. इसहाक ने पूछा अपने पिता से, அப்பா எல்லாமே இருக்கு பலி செலுத்துறதுக்கு. हे पिता बलि चढ़ाने की सब चीजें हैं, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேக்குறாரு. लेकिन मेमना कहाँ है? ஆபிரகாம் சொல்றாரு, अब्राहम ने कहा கர்த்தர் பார்த்துக்கொள்வார். प्रभु संभालेंगे। हालेलूया. हालेलूया। கர்த்தர் பார்த்துக்கொள்வார். प्रभु संभालेंगे। அந்த மோரியா தேசத்துல அந்த மலையில எந்த விதமான ஆடு வருவதற்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. कहते हैं कि उस मोरिया पहाड़ पर विशेषता से उसी स्थान पर कोई भी मेमना आने की कोई ऐसा रास्ता नहीं है। ஏதாவது ஒரு இடம் இருக்கும்,
அந்த இடத்துல உங்களுக்குன்ற ஒரு நல்ல காரியம் பிறப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம இருக்கலாங்க. ऐसा आप आपके साथ भी ऐसा हो सकता है, एक जगह हो सकता है वहां पर आपके लिए ऐसा अनुभव होगा, यहाँ कुछ भलाई मिलने के लिए कोई संभव नहीं है। இவங்க பலி செலுத்துறதுக்கு தான் வந்தாங்க. इन्होंने बलि चढ़ाने के लिए आए थे। அதுக்கு முக்கியமான ஒரு தேவை ஆட்டுக்குட்டி, அதுவே மிஸ் ஆயிருச்சுங்க. उसके लिए बहुत ही मुख्य चीज है मेमना, वो ही वहां पर मिस है। உங்க வாழ்க்கையில சில முக்கியமான மூலதனம் மிஸ் ஆயிருக்கலாம். आपके जीवन में भी मुख्य चीज जो है या इन्वेस्टमेंट जो है वो मिस होता होगा। முக்கியமான ஒரு சர்டிபிகேட் நீங்க ஏதோ தொலைச்சிருக்கலாம். या मुख्य सर्टिफिकेट को अपने खो दिया होगा। முக்கியமான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து நீங்க தவித்து போய் கொண்டிருக்கலாம். मुख्य कार्य को अपने खोकर अपने अपने तड़पते क्यों ना हो, ஆனாலும் விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். लेकिन विश्वास से आगे बढ़ते चलें। கர்த்தர் பார்த்துக்கொள்வார். यहोवा संभालेंगे। ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. अब्राहम के अंदर विश्वास की देखिए। எனக்கு 100 வயசு, मेरे लिए 100 उम्र था, எனக்கே கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார் என்றார். मेरे लिए कि प्रभु ने मेरे लिए संतान को दिए हैं, तो அதே தேவன் वही परमेश्वर இதே இடத்துல इसी स्थान पर நான் பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டியையும் அவர் ஆயத்த பண்ணுகிறவராய் இருக்கிறார். जहां मैं बलि चढ़ाने आया हूं, यहां पर एक मेमने के लिए भी वो तैयार करने के लिए एक सामर्थ्य है। என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. कैसा एक विश्वास था। தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर के लिए कोई भी असंभव नहीं है। தேவன் நினைத்தார் இந்த கல்லுகளை கூட ஒரு ஆட்டுக்குட்டியா, ஏன் என்னோட பிள்ளைகளாய் கூட கர்த்தர் மாற்றி தருவாருங்க. एक पत्थर को भी परमेश्वर चाहे तो उसको मेमने के रूप में, बच्चे के रूप में बदल सकते हैं। அதே தேவன் वही உங்க परमेश्वर வாழ்க்கையில आपके जीवन में இல்லாத இடத்துல, जहां नहीं है, முடியாத இடத்துல, जहां नहीं हो सकता है, சூழ்நிலை கெட்டு போன இடத்துல, जहां परिस्थिति नहीं है, உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாத இடத்துல जहां कोई मददगार नहीं है, கர்த்தர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். वहां पर प्रभु आपके लिए एक अद्भुत को करेंगे। விசுவாசத்தோடு முன்னேறுங்க. अब विश्वास के साथ आगे बढ़े। தேவ ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். परमेश्वर का मेमना आपके लिए इंतजार में है। ஆமென். आमीन। தேவ ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर की मेमना आपके लिए इंतजार में है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதே தேவன் நம்மளுக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். वही परमेश्वर हमारे लिए जीवित होकर हमारे लिए सारे कार्य को पूरा करेंगे। ஆமென். आमीन। பழைய ஏற்பாட்டுல இன்னும் நிறைய மலைகள் இருக்குதுங்க. अगर पुराना नियम में और कई ज्यादा पहाड़ों को देख सकते हैं। நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம். अब हम नया नियम में देखेंगे। மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9 अध्याय का और हम पलटें। அதுல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका दूसरा आयत को हम पढ़ते हैं। மார்க் 9:2ல मरकुस 9 अध्याय का दूसरा आयत। 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 6 दिन के बाद यीशु ने पतरस और याकूब और यूहन्ना को साथ लिया और एकांत में किसी ऊंचे पहाड़ पर ले गया। वहां उनके सामने उसका रूप बदल गया। ஆமென். आमीन। உயர்ந்த மலை, एक ऊंचा स्थान, மறுரூப மலை. एक रूपांतर की पहाड़। இயேசு யாரை கூட்டிட்டு போனார்? यीशु मसीह ने किसको ले चला? 12 சீசர்கள் இருந்தாலும் 12 चेले थे तो भी, அவரை பின்பற்றி வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், उनको फॉलो करने वाले कई हजार क्यों ना हो तो भी, அவருடைய குடும்பங்கள் இருந்தாலும், उनकी परिवार थे तो भी, ஒரு மூன்றே பேரை கூட்டி போக. केवल 3 लोगों को अपने साथ ले चला। பேதுரு, யாக்கோபு, யோவான். पतरस, याकूब और यूहन्ना। ஆமென். आमीन। எதற்காக கூட்டி கொண்டு போனார்? किस लिए? அவரோடு கூட தனியாய் நேரத்தை செலவு பண்ண, उनके साथ अकेला में व्यस्त करने के लिए, அவரோடு கூட ஜெபிக்கும்படி. उनके साथ प्रार्थना करने के लिए। என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. कितने सौभाग्य है। இயேசுவுக்கு எத்தனையோ ஆட்கள் இருந்தாலும் यीशु मसीह के लिए कितने लोग थे, கர்த்தர் இவங்களை தெரிந்து கொண்டார். लेकिन इनको परमेश्वर ने चुन लिया। இன்றைக்கு நம்மளை காட்டிலும் எத்தனையோ நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், படித்தவர்கள், அழகுள்ளவர்கள், பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. आज भी हमसे बढ़कर सुंदर लोग, पढ़ने वाले लोग, अच्छे अच्छे लोग, ज्ञानवान लोग बहुत होते हैं। ஆனா கர்த்தர் நம்மள நம்பி நம்மளை கூட்டி போறார் பாத்தீங்களா? लेकिन परमेश्वर हमारे ऊपर विश्वास कर कर हमें ले चलते हैं। பேதுரு யாருங்க? पतरस कौन था? மீன் பிடிக்கிறவருங்க. एक मछुआ था। பேதுரு யாருங்க? पतरस कौन था? மீன் பிடிக்கிறவங்க. एक मछुआ था। இந்த சீசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்புல குறைவானவர்கள். चेलों को देखते हैं तो वो सारे इतने पढ़ने वाले नहीं हैं। ஈவன் டாக்ஸ் கட்டுறது கூட வரி இல்லாதவர்கள்ங்க. यानी उनके पास वो कर्ज देने के लिए भी, कर देने के लिए भी उनके पास पैसा नहीं होता था। பயப்படுகிறவர்கள். वो डरपोक थे। ஆனா அவர்களை கூட்டி கொண்டு போறார் பாருங்க. लेकिन इनको प्रभु यीशु ने अपने संग ले चला। ஆமென். आमीन। ஆனா கூட்டிட்டு போயிட்டு ले जाकर, அங்க போய் தூங்கிட்டாங்க அந்த 3 பேர். लेकिन वहां जाकर ये तीनों ने क्या कर लिया? सो गया। அதுதான் வேதனையான ஒரு விஷயம். यही बहुत ही वेदना की कार्य है। அங்க சூழ்நிலையவே கர்த்தர் மாற்றிட்டாருங்க. वहां की परिस्थिति को ही प्रभु ने बदल डाला है। அங்க பரலோக காட்சி, மகிமையின் காட்சியை, மறுரூப காட்சியை பார்க்க வேண்டியவர்கள் वहां पर परमेश्वर के स्वर्गीय दर्शन को, एक महिमा से भरा हुआ दर्शन को देखने वाले ये तीनों ने, மோசே எலியாவையும் பார்க்க வேண்டியவர்கள் मूसा और एलिया को देखने वाले ये लोग தூங்கிட்டார்கள். अब सो गए।
கீழே தான் தூங்குனாங்கன்னு பார்த்தா மேலேயும் போய் தூங்குறாங்க. यदि नीचे ही सो गए करके देखते हैं, लेकिन ऊपर भी ये लोग सो गए। இதுக்கா கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தா? क्या इसीलिए प्रभु हमें बुलाए? அசதியா இருக்காதீர்கள், आप आलसी ना रहें, சோம்பேறியா இருக்க வேண்டாம், आलसी ना रहें, தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், आप नींद के लिए ज्यादा मुख्य ना दें, இந்த உலகத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. संसार के लिए मुख्य ना दें। கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ परमेश्वर ने जिसके लिए मुझे बुलाया, அதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். उसके लिए हम अपने आप को अर्पित करें, நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். हमारे शरीरों को अर्पित करें। இவங்க 3 பேர் தூங்குனதுனால ये तीनों ने सो गए, इसीलिए அற்புதமான காட்சியை அவர்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. अद्भुत की उस दर्शन को उन्होंने मिस कर लिया है। அதுக்கு பிறகு அவங்க எழுந்திருக்கிறாங்க. उसके बाद उन्होंने उठे थे, மோசே எலியாவும் போயிட்டாங்க. मूसा और एलिया ने चले गए। அதுக்கு பிறகு எழுந்து என்ன பிரயோஜனம்? उसके बाद उठकर क्या फायदा है? அதுக்கு பிறகு எழுந்து மோசே தூக்க கலக்கத்தோட சில காரியங்களை பேசுறாரு. उसके बाद उठकर पतरस ने नींद में कुछ बातों को कहा, ஆண்டவரே இங்கே இருக்கலாம்ட்டார். हे प्रभु हम यही रहें, இங்கே கூடாரம் போட்டு இருக்கலாம்னு பேதுரு சொல்றாரு. यही मैं तंबू बनाऊं क्या करके पतरस ने पूछा। இது அவருடைய சித்தமே இல்ல, ये प्रभु का इच्छा नहीं है। இது பேதுருடைய ஆசை தான் இங்க வருகிறது. यहाँ पर पतरस की इच्छा ही आया है। காரணம் कारण ஜெபிக்க வேண்டிய இடத்துல, जहाँ प्रार्थना करना है, கர்த்தரோட நேரத்தை செலவு பண்ண வேண்டிய இடத்துல जहाँ प्रभु के साथ समय बिताना है, தூங்குனதுனால वहाँ पर सो गया। அவருடைய ஆசை தான் வெளிவருகிறது. इसलिए उनका पतरस की इच्छा ही यहाँ पर बाहर आया। தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியல. परमेश्वर की इच्छा को इन्होंने पहचान नहीं पाया। மறுரூப மலைக்கு அனுபவத்துக்குள்ள போகலாம். एक रूपांतर की पहाड़ की अनुभव को जाना चाहिए। கடைசியாக और अंतिम में மார்க் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 27 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 27वीं अध्याय को हम அதுல पढ़ेंगे। 33வது வசனத்தை பார்க்கும்போது 33वीं आयत को हम पढ़ेंगे। நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மலை தான் हम सब जानते हैं கோல்கதா என்கிற ஒரு மலை. गोलकाता। ஆமென். आमीन। 27:33 நான் வாசிக்கிறேன். 27 का 33 को हम पढ़ते हैं। கபாஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது, उसी स्थान पर जो कुलकुता अर्थात खोपड़ी का स्थान कहलाता है पहुंचकर, அந்த இடத்துல அவரை குடிக்கிறதுக்கு காடியை கொடுக்கறாங்க. वहां पर यीशु मसीह के लिए पीने के लिए वो काड़ी को दिया गया था, அவர் அதை குடிக்கவில்லை. लेकिन यीशु ने उसे मना कर लिया। ஒரு பெயின் கில்லர் குடிக்கறாங்க. यानी एक पेन किलर के समान की कुछ पित्त को उन्होंने पिलाया, लेकिन यीशु मसीह ने मना कर दिया। அந்த வலி அந்த வேதனையை தாங்கிக்கலான்னு கூட அவங்க கொடுக்கறாங்க, ஆனா அதையும் வேணாட்டாருங்க. उस वेदना को सह सके करके उन्होंने उसे पिलाने के लिए कोशिश किया, लेकिन यीशु मसीह उसे भी मना कर दिया। எதுக்கு தெரியுங்களா? क्या के लिए? நம்மை நினைவு கூர்ந்ததனால. हमें उन्होंने स्मरण रखा था, பாவம் இல்லாதவர், जिसके अंदर कोई पाप नहीं था, ஆனா நமக்காக அவர் பாவமானார். लेकिन हमारे लिए उन्होंने पाप बना, நமக்காக சாபமானார். हमारे लिए श्राप बना, நமக்காக दरिद्रரானார். हमारे लिए वो दरिद्र बना, நமக்காக ஏழை மானார். हमारे लिए वो दरिद्र स्थान पर पहुंचा, நமக்காக சிலுவையை சகித்தார். हमारे लिए क्रूस उठाया, நமக்காக இந்த மலை மேலே அவர் கடந்து சென்றார். हमारे लिए इस पहाड़ी के ऊपर उन्होंने चला, நமக்காக அவர் சிலுவையில தன்னைத்தான் ஜீவனை கொடுத்தார். हमारे लिए उस क्रूस पर अपने जीवन को दिया है। என்ன ஒரு அர்ப்பணிப்பு! कितना एक अर्पणता की कार्य है। பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். पिता परमेश्वर की इच्छा को उन्होंने पूरा किया है। ஆனால் தான் எல்லாம் முடிந்தது என்று வெற்றிகரமாக அறிவித்தார். इसलिए यीशु मसीह ने कहा सब कुछ पूरा हुआ करके उन्होंने विजयता की शब्दों से कहा है। ஆமென். आमीन। இந்த மலையோட அனுபவம் என்ன தெரியுங்களா? इस पहाड़ का अनुभव क्या है? தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். अपनी आत्मा को पिता परमेश्वर के हाथों में समर्पण किया। நம்முடைய வாழ்க்கையின் ஸ்டார்டிங் ஆரம்பம் முக்கியமல்ல, हमारा जीवन का शुरुआत कैसे भी क्यों ना हो, பட் முடிவு लेकिन अंत பிதாவுடைய கரத்துல நாம போய் சேர வேண்டும். पिता परमेश्वर के हाथों में हमें जाना चाहिए। சரீரம் மண்ணோட போகுது, ये देह मिट्टी में मिल जाती है, ஆவி தேவன் தந்த இடத்துக்கு போகிறது. लेकिन हमारा आत्मा जो है परमेश्वर के पास जाना चाहिए। ஆமென். आमीन। அது போகுமா? क्या वो जा सकती है? நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். हम सब एक दिन मरने वाले हैं, பட் அந்த மரணம் அது பாக்கியமா இருக்கட்டும். लेकिन वो मृत्यु सौभाग्य होना चाहिए। பரிசுத்தவான்களுடைய மரணம், पवित्र लोगों की मृत्यु அது கர்த்தருடைய பார்வைக்கு அது ரொம்ப அற்புதமா இருக்கிறது. वो परमेश्वर की नजर में बहुत ही अद्भुत है। ஹalleluya. हालेलुया। சிலுவையை சுமந்து கொண்டு சொல்கிறோம், अपने क्रूस उठाकर जाएं, தேவனுடைய கரத்துல நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கலாம். परमेश्वर के हाथों में अपने आप को अर्पित करें, பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாம். पिता परमेश्वर की इच्छा के लिए पूरी तरह अर्पण करें। क्या இயேசு நினைச்சிருந்தா அந்த சிலுவையிலிருந்து குதிச்சு வந்திருக்கலாங்க. यीशु मसीह चाहे तो उस क्रूस से अलग होकर आ सकते थे। இயேசு நினைச்சிருந்தா அந்த ரோமர் படையை ஒண்ணுமில்லாம ஆக்கி இருக்கலாங்க. यदि यीशु मसीह चाहे तो उस रोमी के सैनिक को कुछ भी कर सकते थे। இயேசு நினைச்சிருந்தா
தன்னை பரியாசம் பண்ணின அந்த கல்லனை ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாங்க. अगर यीशु मसीह चाहे तो जिसने आपके ऊपर मजाक किया उस चोर को उन्होंने कुछ भी कर सकते थे, ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். सब कुछ, लेकिन उन्होंने सह लिया. சிலுவை என்பது ஒரு சகிப்பு தன்மை தானே. क्रूस का मतलब कि एक सहना. அந்த சகிப்பு தன்மை என்கிட்ட இருக்குதா? क्या वो सहने का सहनशीलता मेरे अंदर है क्या? பொறுமை இருக்கிறதா? वो धीरज है क्या मेरे अंदर? ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, प्रभु के लिए, परमेश्वर के लिए எல்லாவற்றையும் அனுபவிக்க सब कुछ सहने के लिए நம்ம ஒப்பு கொடுப்போமா? हम अर्पण करें क्या? மோசே அந்த பார்வோனுடைய சந்தோஷத்தையும் அதனுடைய எல்லா காரியங்களையும் அது உலக பாவமாய் நினைத்து அதை வெறுத்து தள்ளி தேவனுடைய ஜனங்களிடத்துல அவன் சேர்ந்து கொண்டானோ. मूसा जो है, जो फिरौन के और राजा के उस सारे कार्य को, संसार के कार्य को उन्होंने इनकार कर कर, उन सारे खुशियां को, आनंद को इनकार कर कर अपने लोगों के साथ दुख उठाने के लिए उन्होंने पहुंच गया था. அதுவே நாமும் इसलिए हम भी பிதாவின் சித்தத்திற்கு, पिता परमेश्वर की इच्छा के लिए நாமே ஒப்பு கொடுப்போம். अपने आप को अर्पित करें. ஆமென். आमीन. நம்முடைய மரணம், हमारा मृत्यु, இந்த உலகத்துல அந்த முடிவு, அந்த கடைசி நாள் கூட उस इस संसार के अंतिम दिन भी கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर की इच्छा के लिए होने पाए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது स्तिफनुस के जीवन को देखते हैं तो கல் எறிந்துங்கறாங்க அவன மேல. उनके ऊपर पथराव करने लगे लोग. சரீரத்துல எத்தனையோ வேதனை இருக்குது. उनकी देह में कितना सारा उनकी वेदना थी. அந்த சூழ்நிலையில, उस परिस्थिति में भी, மரிக்கிற நேரத்துல अपने मृत्यु के समय पर भी பரலோகத்தின் காட்சியை பார்த்தார். उन्होंने स्वर्गीय दर्शन को देखा. அவன் முகம் மகிமையாய் மாறுகிறது. उनकी चेहरा महिमा से भर गया था. ஆட்டுக்குட்டியானவர் அவரை வரவேற்கிறார். पिता परमेश्वर मेमना उनको स्वागत किया. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரணம் நம்மளுக்கு வேணுங்க. ऐसे एक अद्भुत की मृत्यु होना चाहिए. ஆமென். आमीन. அநேக மலைகளில் பார்த்தோம். ऐसे कई पहाड़ों के प्रति हमने देखा है. ஒவ்வொரு மலைகளிலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். हर एक पहाड़ों पर प्रभु ने आपके लिए और मेरे लिए एक मुख्य कार्य को रखे हैं. தேவன் உங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கத்திற்காகத்தான். प्रभु आपको भी एक जगह पर, पर्टिकुलर जगह पर रखे हैं. इसका मतलब परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए. அது ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம், वो एक कुछ नौकरी क्यों ना हो, ஏதோ ஒரு ஏரியாவா இருக்கலாம், या कोई क्षेत्र क्यों ना ஏதோ हो, ஒரு குடும்பத்துல நீங்க या இருக்கலாம். कोई परिवार क्यों ना हो. கர்த்தருடைய சித்தம் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. परमेश्वर की इच्छा बिना वहां आप नहीं है. அந்த இடம் எதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்? वो स्थान किस लिए प्रभु ने आपके लिए दिया है. அதை புரிந்து கொண்டு நம்ம उसे- வாழ்க்கையை அதுல ஈடுபடும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கத்துக்கணும். उसे समझकर वहां पर हम यदि रहें तो जरूर हम उसकी आशीष को पाएंगे. ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद से तू स्तुति करते हैं. எங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிக்கிற ஒவ்வொரு இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். आप हमारे जीवन में अनुमति करते हैं और एक क्षेत्रों के लिए धन्यवाद करते हैं. அது राजा, வனாந்தரமா இருக்கலாம், यदि वो वनांतर क्यों ना हो, அது பள்ளத்தாக்கா या இருக்கலாம், तराई क्यों ना हो, அது மலையா இருக்கலாம், यदि वो पहाड़ क्यों ना हो, எப்படி இருந்தாலும் कैसे भी क्यों ना हो, கர்த்தர் நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर आप हमारे संग रहते हैं. धन्यवाद करते हैं. राजा, ஒவ்வொரு இடத்திலையும் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். हर एक स्थान पर आपने हमारे लिए रखा हुआ आशीषों के लिए धन्यवाद करते हैं. खुदा, ஒவ்வொரு இடத்திலையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற புதிய புதிய அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம். हर एक स्थानों में आपने हमारे लिए दे रहे हैं. खुदा, नई नई अनुभव के लिए धन्यवाद करते हैं. அந்த இடத்தை குறித்து நாங்கள் முறுமுறுக்க கூடாது. उस स्थान के प्रति हम कभी भी कुड़कुड़ाए ना रहें, அந்த இடத்தை குறித்து நாங்கள் குறை சொல்லாதபடி कभी भी उस कमियों को बता के ना रहें. தேவன் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. उसी स्थान पर परमेश्वर हमारे लिए रखे उस आशीष को पाकर औरों के लिए आशीष का कारण बनने के लिए हमें मदद कर. எங்கள் राजा, ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடு. हम सभी को तेरे पवित्र हाथों में समर्पित करते आशीर्वदी. हैं. आशीषित மீட்பர் कर. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं. जीवित परमेश्वर. ஆமென். आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. एगो परमेश्वर आप सबों को आशीषित Thank करें. you. आमीन. Praise the Lord. God bless God you. bless you all. आखिरी नरसिंगा फूका जाने वाला है, तेरा मेरा सबका यीशु आने वाला है.
पल भर में अब देखो सब होने वाला है, पल भर में अब देखो